ரஷ்யா உக்ரைன் போரில் நேற்று ஒரு நாளில் மட்டும் முக்கியமான 2 சம்பவங்கள்ன்றது நடந்திருக்கு. ஒன்றுதில் பார்த்தோன்னா ரஷ்யா ஒரு பெரிய வெற்றி அடைஞ்சிருக்காங்க. ரஷ்யா பண்ண சம்பவத்தையும் ரஷ்யாவுக்கு உக்ரைன் பண்ண ஒரு சம்பவம். திரும்பவும் ஒரு அம்யூனிஷன் டிப்போவை உக்ரைன் அடிச்சிருக்காங்க. ஒரு 22,000 டன்ஸ் வரைக்கும் வெடிப்பொருட்கள், அது மட்டும் இல்லாமல் ஈரானியன் ட்ரோன்ஸ், கூடவே நார்த் கொரியா கிட்ட இருந்து வந்த பாலிஸ்டிக் மிசைல்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு அதிகமான அழிவை நாங்கள் ரஷ்யாவுக்கு ஏற்படுத்திட்டோம்னு சொல்லிட்டு ஒரு கிளைமை வச்சிருக்காங்க. ஸோ இது உண்மையா பொய்யா? உண்மையிலே அந்த இடத்துல என்ன நடந்துச்சு? பேட்ரியாட்டோட 2 லான்ச்சர்ஸை, அது மட்டும் இல்லாமல் ஒரு ரேடார் யூனிட்டை மொத்தமாக அழிச்சிட்டு தான் ரஷ்யாவோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் ஒரு கிளைமை வச்சு இப்போ அதுக்கான வீடியோவும் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்களை கேட்டேன் புக்ஷன் டிபி ட்ரெண்டிங்ஸ். பஷானா பால்கா நிப்ரோவஸ்கோட சவுத் வெஸ்டர்ன் சைடில் இருக்கக்கூடிய பகுதி, ரொம்ப ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதி. ஜாப்ரோசிஷியாவில் இருந்து கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பகுதின்னு சொல்லலாம். இந்த இடத்துல நேற்று ரஷ்யாவோட ரெகானசன்ஸ் ட்ரோன் ஒரு ஃபுட்டேஜை எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த டைமில் பார்த்தோன்னா திடீர்னு அந்த பப்ளிக்காக அவைலபிளாக இருக்க அந்த ஃபுட்டேஜில் இருக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம். 2 பேட்ரியாட்டோட லான்ச்சர்ஸ் இன்டர்செப்டார் மிசைல்ஸை ஒன்றன் பின் ஒன்றா ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் தொடர்ந்து லான்ச் பண்ணிட்டு இருக்கு. இப்படி லான்ச் பண்ணிட்டு இருக்க அடுத்த ஒரு சில வினாடிகளில் அந்த ஃபுட்டேஜில் இருக்கக்கூடிய 2 லான்ச்சர்ஸில் ஒரு லான்ச்சர் மேலே நேரடியாக ஒரு ஏவுகணையானது வந்து விழுந்து வெடிக்குது. இப்படி வெடிச்சதுக்கு அப்புறமா செகண்டரி எக்ஸ்ப்ளோஷனும் அதிலிருந்து ஏற்படுத்தப்பட்டு. பொதுவாக ஒரு பேட்ரியாட்டோட லான்ச்சரில் 4 ஏவுகணைகளை லான்ச் பண்ண முடியும். ஆனால் நம்ம அந்த வீடியோவில் பார்த்தோன்னா 2 ஏவுகணைகள் மட்டும்தான் ஒரு யூனிட்ல இருந்து, அந்த ஒரு லான்ச்சர்ல இருந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. இன்னொன்று பக்கத்தில் இருக்கக்கூடிய அதே லான்ச்சர்லையும் அதே மாதிரி 2 தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல ரெடியாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அந்த ஒரு லான்ச்சர் மேலே அந்த ஏவுகணைன்றது ரஷ்யாவில் இஸ்கேந்தர்னு கிளைம் பண்ணியிருக்காங்க. அந்த ரஷ்யாவோட இஸ்கேந்தர் ஏவுகணையானது நேரடியாக இந்த லான்ச்சர் மேலே விழுந்து வெடிச்சு சதறுது. இப்படி வெடிச்சு சதறினது மட்டும் இல்லாமல் அதோட கண்ட்ரோல் ரேடாரான AN/MPQ-65 ரேடார், AN/MSQ-104 கமாண்ட் போஸ்ட்டையும் ஒட்டு மொத்தமாக இந்த மிசைல் ஸ்ட்ரைக்கில் உக்ரைன் இழந்திருக்காங்க. இந்த வீடியோ வந்து இப்போ ஆன்லைன் முழுக்க அவைலபிளாக இருக்குது. ஆனால் சில காப்பிரைட்ஸ் பிரச்சனையால் அதை நம்மளை இங்கே ஃபுல்லாக வைக்க முடியாது. சில கிளிப்ஸை நான் ஆட் பண்ணுறேன், ஒரு சில ஸ்க்ரீன்ஷாட்ஸ் ஆட் பண்ணுறேன், அது எல்லாரும் நீங்கள் பாருங்கள். இது ரஷ்யாவோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் அனௌன்ஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் இதோட உக்ரைன் கிட்ட ப்ராபபிளாக 4 பேட்ரியாட் பேட்டரிஸ்ன்றது அஃபிஷியலாக இருந்துச்சு. ஒரு சில லான்ச்சர்ஸை ஜெர்மனி எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தாங்க, அமெரிக்காவும் எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தாங்க. அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்க்குறப்போ 40% இது வரைக்கும் ரஷ்யா அழிச்சிருக்க அந்த ரேஷியோவை பார்த்தோன்னா 40% உக்ரைனுக்கு கொடுத்த பேட்ரியாட்ஸை உக்ரைன் இழந்துட்டாங்கன்றதையும் ஒரு பெரிய கிளைமாக இந்த இடத்துல வச்சுருக்காங்க. உக்ரைனோட பேட்ரியாட் டிஸ்ட்ரக்ஷன் ரேட்டுன்றது ரஷ்யாவால் ரொம்பவே வேகமாக பண்ணப்பட்டு இருக்கு. இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு சம்பவமும் அதே மாதிரி தான். இதில் 2 விஷயத்தை நம்ம மெயினாக பார்க்கணும். ஒன்று, பேட்ரியாட்டை அடித்தது பெரிய விஷயம் இஸ்கேந்தர் மிசைலை வச்சு. ஏன்னா உள்ளே வரக்கூடிய அந்த இஸ்கேந்தர் மிசைலை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த பேட்ரியாட்ன்றது லான்ச் பண்ணப்பட்டுச்சு. ஆனால் உள்ள ரெகானசன்ஸ் ட்ரோன் மூலயமா இந்த பேட்ரியாட்டோட லான்ச்சில் இருந்தே இல்லை அதுக்கு முன்னாடியிலேருந்தே அதை படம் பிடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படின்னா பேட்ரியாட்டோட லொகேஷனை இந்த ரெகானசன்ஸ் ட்ரோன் தான் இந்த இடத்துல ரஷ்யாவோட மிசைல்ஸ் ஃபோர்ஸ்க்கு காட்டி கொடுத்துருக்கிறதுக்கான அந்த பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகமாக இருந்திருக்கு. ஒரு உளவு ட்ரோனால் இல்லை இந்த ரெகானசன்ஸ் ட்ரோனால் உள்ளே போயிட்டு எந்த அளவுக்கு வேலைகளை பண்ண முடியும்? ஏன்னா இது ஒரு அடர்ந்த காடு பகுதியில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. அக்ரிகல்ச்சர் லேண்டும் இருக்குது, பக்கத்துலேயே வந்து காடு மாதிரியான பகுதிகளும் இருக்குது. அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துலையும் இந்த இடத்துல ரேடார் ஸ்டேஷன் இருக்குது, இந்த இடத்துல இவங்களோட லான்ச்சர்ஸ் இருக்குன்றத ரொம்பவே துல்லியமாக அந்த ரெகானசன்ஸ் ட்ரோன் ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கப்புறம் தான் ரஷ்யாவோட ட்ரூப்ஸ்க்கு இந்த ஒரு தகவலை கொடுத்துருக்கணும். இது ரஷ்யா பண்ண சம்பவம். அடுத்தது ரஷ்யாவுக்குள்ள ஒரு சம்பவத்தை உக்ரைன் பண்ணியிருக்காங்க. டொரட்ஸ்குள்ள கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பெரிய அம்யூனிஷன் டிப்போ அடிச்சாங்க. ரஷ்யாவுக்கு அது ஒரு மேஜர் ப்ளோவாக மாறி இருந்துச்சு. திரும்பவும் பார்த்தோன்னா பிரையான்ஸ்க் ஓப்லாஸ்ட்ல இருக்கக்கூடிய கராச்சேவ் அம்யூனிஷன் டிப்போவை அடிச்சிருக்கிறதா ஒரு கிளைமை வச்சிருக்காங்க. உக்ரைனோட ஆர்ம்டு ஃபோர்ஸஸே இதை அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த இடத்துல அந்த அம்யூனிஷன் டிப்போன்றது உண்மையிலே அடிக்கப்பட்டிருக்கு. அதோட ஃபுட்டேஜ் எல்லாம் செகண்டரி எக்ஸ்ப்ளோஷன் ஏற்படுற வரைக்கும் எல்லாமே இப்போ ஆன்லைனில் ரொம்ப அவைலபிளாக இருக்குது. இதில் உக்ரைனோட கிளைம் என்னென்னா, ஈரானோட வெப்பன்ஸும் நார்த் கொரியாவோட வெப்பன்ஸும் உக்ரைனுக்கு எதிராக ரொம்பவும் அதிகமாக பயன்படுத்தப்பட்டு இருக்கு. குறிப்பாக இந்த K-22 வகையிலான பாலிஸ்டிக் மிசைல் எல்லாம் நார்த் கொரியா கிட்ட இருந்து அதிகமாக ரஷ்யாவுக்கு வந்துட்டு இருக்கு. இதனால உக்ரைனோட பொசிஷன்ஸ் மேலே ரஷ்யா மழை மாதிரி ஏவுகணைகளை பொழிஞ்சிட்டு இருக்காங்க. அந்த ரிசர்வ்ஸில் பெரும்பான்மையான பகுதிகள் 30% இந்த இடத்துல தான் ஸ்டோர் பண்ணி வைக்கப்பட்டிருந்தது. அப்படி ஒரு அம்யூனிஷன் டிப்போ மேலே எங்களோட ட்ரோன் ஸ்ட்ரைக்கை நாங்கள் பண்ணோம். இந்த ட்ரோன் ஸ்ட்ரைக்கில் அந்த டிப்போவை நாங்கள் ஒட்டுமொத்தமாக அழிச்சிட்டோன்னு ஒரு கிளைம் வச்சது மட்டும் இல்லாமல் அதோட சில சேட்டலைட் இமேஜஸும் இப்போ வெளியில் வந்திருக்கு. அதை ஒரு பெரிய ஃபயரானது ஏற்பட்டு ஒரு அழிவு அந்த இடத்துல ஏற்படுத்தப்பட்டிருக்கு ரஷ்யாவோட ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்க்கும் இந்த அம்யூனிஷன் ரிசர்வ்க்கும். இப்போ இவங்களோட கிளைமில் இவங்க என்ன வச்சுருக்காங்கன்னா 22,000 டன்ஸ்
ஒன்று இல்லை 2 இல்லை 22,000 டன்ஸ் வெடிமருந்துகள், பல ஆயிரக்கணக்கான ஷாஹித் ட்ரோன்ஸ்கள், இன்னும் நிறைய இந்த நார்த் கொரியாவோட பாலிஸ்டிக் மிசைல், ஆர்ட்லரி ஷெல்ஸ்னு எல்லாத்தையும் இந்த இடத்துல அழிச்சிட்டதா அவங்களோட ஒரு கிளைமை வச்சுருக்காங்க. ஆனால் இந்த கிளைம் உண்மையான்னு பார்த்தோன்னா கிடையாது. அந்த அம்யூனிஷன் டிப்போ மேலே ஒரு ஸ்ட்ரைக் நடந்திருக்கு, அது உண்மைதான். ஆனால் அண்டர் கிரவுண்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ரிசர்வையும் இந்த உக்ரைனோட ட்ரோன் அட்டாக்ன்றது டெஸ்ட்ராய் பண்ணலை. அதுக்கு பதிலாக இவங்களோட அந்த ஒரு கிளைம்லேயே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிறைய ட்ரோன்ஸை நார்மலான ஷெட்ஸ்லையும் ஓப்பன் பிளேசஸ்லையும் நிறைய ஆர்ட்லரி ஷெல்ஸை ஸ்டோர் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. அந்த ஸ்டோர் பண்ணி வச்சிருந்த ஃபெசிலிட்டியை நோக்கி இந்த கராச்சி அம்யூனிஷன் டிப்போன்றது சாதாரணமானது கிடையாது. இது ரஷ்யா கிட்ட இந்த மாதிரி அம்யூனிஷன் டிப்போன்றது ஒட்டுமொத்த ரஷ்யா முழுக்க 2 டசன் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்தளவுக்கு ஒரு முக்கியமான அம்யூனிஷன் டிப்போ, பல லட்சக்கணக்கான டன் வெடிமருந்துகள், வெடிபொருட்கள்ன்றது இந்த எல்லா இடங்கள்லையும் ரஷ்யாவால் ஸ்டோர் பண்ணப்பட்டு இருக்கு. ரெடி டு ஃபயர்ன்ற அந்த மிசைல்ஸையும் சேர்த்து இப்போ இது மேலே உக்ரைன் அந்த ட்ரோன் அட்டாக்கை பண்ணியிருக்காங்கன்னா, மேலே இருக்கக்கூடிய அந்த நார்மலாக இருந்ததுல ஷெட்ஸ், அந்த உக்ரைனோட ட்ரோன் அட்டாக்ன்றது இதன் மேலே பண்ணப்பட்டிருக்கு. இப்படி பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஷெட்ஸில் ஃபயர் ஆனது ஏற்பட்டு அங்கே இருக்கக்கூடிய சுற்றி இருந்த அத்தனை ஆயுதங்களும் பூமியோட மேல் மட்டத்தில் இருந்தது ஒட்டுமொத்தமாக அழிஞ்சிருச்சு. அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை, உக்ரைனோட அந்த ட்ரோன் அட்டாக்ல அந்த ஷெட்ஸில் இருந்த எல்லா ஆயுதங்களும் ரஷ்யாவுக்கு எதிராக அழிக்கப்பட்டுச்சு. ஆனால் அண்டர் கிரவுண்டில் இருந்த ஆயுதங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படலை. ரஷ்யா இதை பற்றி இன்னும் எந்த ஒரு கமெண்ட்டும் பண்ணலை. ஆனால் ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, இந்த பிரையான்ஸ்க் ரீஜியனில் கிட்டத்தட்ட ஒரு 16க்கும் அதிகமான உக்ரைனோட ட்ரோன்ஸை இன்டர்செப்ட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இன்டர்செப்ட் பண்ணப்பட்டதையும் தாண்டி சில ட்ரோன்ஸ் ஆனது அந்த இடத்துல ஒரு இம்பாக்டை, நேரடி இம்பாக்டை ஏற்படுத்தியிருக்கு. அதனால தான் இந்த இடத்துல இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஃபயரானது ஏற்பட்டு அந்த அம்யூனிஷன் டிப்போ இப்படி ஒரு அழிவுக்கு உள்ளாகியிருக்கு. ஆனால் உக்ரைன் கிளைம் பண்ணுற மாதிரி 22,000 டன்ஸ் ஆஃப் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ்ன்றது அந்த இடத்துல வெடிச்சிருக்கிறதுக்கான எந்த ஒரு தடயமோ இல்லை அந்த ஃபுட்டேஜ்லாம் பார்க்குறப்போ அந்த அளவுக்கு ஒரு பெரிய டிஸ்ட்ரக்ஷன் அந்த இடத்துல ஏற்படல. மேலே இருந்த ரிசர்வ்ஸ் அழிச்சிருக்காங்களே தவிர அதை தாண்டி இவங்களால் எதுவும் பண்ண முடியல. ஆனால் இது ரஷ்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாடம்ன்றதையும் தாண்டி ரஷ்யர்கள் ஒரு சில இடத்துல ஓப்பனாகவே கோட்டை விட்டுட்டு இருக்காங்க. அது எல்லாத்தையுமே இது ரொம்ப தெளிவாக சுட்டி காட்டுது. முதல்ல இந்த மாதிரி வார் ஜோனுக்கு பக்கத்தில், ஏன்னா ஒரு 71 மைல் தான் ஃப்ரண்ட் லைனில் இருந்து இப்போ அட்டாக் நடந்திருக்க இடத்துக்கு ஒரு 100 கிலோமீட்டர்னு கூட வச்சுங்க. இந்த 100 கிலோமீட்டர்ன்றது ஃப்ரண்ட் லைனுக்கு ரொம்பவும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதி. அப்படி இந்த அளவுக்கு பக்கத்தில் இருக்கிறத ப்ராப்பரான ஒரு கவரேஜ் இல்லாமல் நார்மலான ஷெட்ஸில் இந்த மாதிரி வெப்பன்ஸை வைக்கிறது முதல் தப்பு. ஏன்னா தான் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோட பர்மிஷன் இல்லை, வெஸ்டர்ன் வெப்பன்ஸை ரஷ்யாக்குள்ளே ஸ்ட்ரைக் பண்ணலனாலும் உக்ரைனோட ட்ரோன்ஸ், உக்ரைனால் தயாரிக்கப்படக்கூடிய அந்த ட்ரோன்ஸ் ரஷ்யாவுக்கு இந்த இடத்துல மிகப்பெரிய அழிவுகளை ஏற்படுத்திட்டு இருக்கு. ஒரு பக்கம் ஆயில் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸாக அடிக்கிறது, இன்னொரு பக்கம் அவங்களோட ஆயில் ரிசர்வ்ஸ் அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே இந்த இடத்துல ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைனோட ட்ரோன் குரூப்ஸே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கப்போ ஃப்ரண்ட் லைனுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறது ஒரு மிகப்பெரிய முட்டாள்தனம் தான். இன்னும் அமெரிக்காவோட பர்மிஷன் எல்லாம் கிடச்சி உக்ரைனுக்கான அந்த கிரீன் சிக்னல் ஆனது கொடுக்கப்பட்டுச்சுன்னா இந்த ட்ரோன் ஸ்ட்ரைக்கு பதில் இதே இடத்த நோக்கி ATSMS அட்டாக்கோ இல்லை வேற ஸ்டார்ம் ஷேடோ மாதிரி மிசைல்ஸை பயன்படுத்தி இந்த இடத்துல அட்டாக் பண்ணியிருந்தாலோ அண்டர் கிரவுண்டில் இருக்கக்கூடிய அம்யூனிஷன்ஸ்க்கும் இந்த இடத்துல பாதுகாப்புன்றது கிடையாது. ஸோ ரஷ்யா அவங்களோட பிளானிங்கில் சமீபத்தில் நிறைய சொதப்பல்களை நடத்திட்டு வராங்க. இந்த மாதிரி சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கிறது ஃப்ரண்ட் லைனில். ஏன்னா டெரரிஸ்ட்களை அடிச்சப்பவே ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட் அது ஏற்படுத்துச்சு. இன்னும் இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா முன்னோக்கி போகிற ட்ரூப்ஸுக்கு கொடுக்கறதுக்கான ரிசர்வ்ஸ்ன்றது கொஞ்சம் கொஞ்சமாக டெப்ளீட் ஆக ஆரம்பிக்கும். அதை அவங்க திரும்ப ரீஸ்டோர் பண்ணுறாங்க இல்லை ரீஃபில் பண்ணுறாங்க, அதெல்லாம் அடுத்த விஷயம். இல்லை அந்த டாபிக் உள்ள நம்ம போக வேணாம். இப்போ 10 நாளைக்கு தேவையான ரிசர்வ் இந்த இடத்துல இருக்குன்னே வச்சுப்போம். இந்த இடத்துல ஒரு அடி அடிக்கிறப்போ இதை அவங்க பைபாஸ் பண்ணிட்டு மற்ற இடத்துல இருக்கக்கூடிய அந்த ரிசர்வ்ஸ் எடுத்துட்டு வந்து இந்த ஒரு கேப்பை ஃபில் பண்ணணும்னா அது அந்த இடத்துல ஆப்ரேஷனல் கேப்பபிலிட்டிஸ், ஃப்ரண்ட் லைனில் இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸோட அந்த ஆப்ரேஷன்ஸை கண்டிப்பாக குறைக்கும். அப்படி குறைக்கிறப்போ உக்ரைன் ப்ராப்பராக பிளான் பண்ணி ஒரு அஃபென்சிவ் இல்லை இன்னொரு புஷ்அப் பண்ணாங்கன்னா ரஷ்யாவோட சோல்ஜர்ஸ் அந்த இடத்துல பின்வாங்க வேண்டிய நிலைமை வரும். இவ்வளவு நாள் எந்த அளவுக்கு ரொம்ப ஸ்லோவாக அதிகமான உயிர்களை இழந்து எந்த பகுதிகளை பிடிச்சிட்டு வராங்களோ இந்த அம்யூனிஷன் ரிசர்வ்ஸை அடிக்கிறப்போ அதை இவங்களால டிஃபெண்ட் பண்ண முடியாமல் அதை விட்டு பின்னோக்கி வரதுக்கான சான்சஸும் அந்த இடத்துல இருந்துருக்கு. ஸோ ரஷ்யாவோட பிளானிங்கிறது இந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு அப்கிரேடை நோக்கி போயாகணும். இல்லை திரும்ப இதேமாரி ஓப்பன் ஷேட்ஸில் அதுவும் நார்த் கொரியா கிட்ட இருந்து வர அம்யூனிஷன்ஸ்லாம் வச்சிருந்தாங்கன்னா ரஷ்யாவுக்கு மேஜர் ப்ளோஸ்ன்றது கண்டிப்பாக உக்ரைனால் கொடுக்கப்படும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் உக்ரைன் இந்த இடத்துல வச்சிருக்க அந்த 22,000 டன்ஸ்ன்றது தான் இந்த இடத்துல ஒரு கான்ட்ரடிக்ஷனான விஷயமாகவும் இருக்குது. ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். அது ஒரு விடுபடுகிறது உங்கள் எல்லாருக்கே.